ஹரி ஓம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேட் லாஸ் அண்ட் கோர் ஒர்க் அவுட்ஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங்காக நம்ம பேசிக் ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து எத்தனை கவுண்ட்ஸ் முடியுமோ அத்தனை கவுண்ட்ஸ். ஸோ நம்ம சாத்விக் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் 21 டேஸ் மோனோ டயட் பண்ணும்போது 21 டேஸ் கண்டினியூஸாக ஒரே மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக எடுத்து பண்ணுறோம். என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே 21 டேஸ்க்கு கண்டினியூஸாக அதே ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ணணும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து ஸ்டிக்கை வச்சு பண்ணுறேன் சைடு ஸ்ட்ரெச்சஸ். நம்ம திரியக்க தாடாசனா பண்ணுற மாதிரியே தான், பட் ஹேண்ட்ஸை வந்து சைடில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணுறோம். ஸோ ஸ்டிக் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட பொசிஷன் வந்து கரெக்டாக அதே மாதிரி நிற்கும். ஸோ லெக்ஸு ஃபீட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சோல் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். கோர் என்கேஜ் பண்ணிக்கணும். பெல்விஸை வந்து கரெக்டாக டில்ட் பண்ணி வச்சுக்கணும். பொசிஷன்ஸை கரெக்டாக வச்சுட்டு கை வந்து ஸ்டிக்கில் இருந்து எடுக்கக்கூடாது. ஸோ எடுக்காமல் எத்தனை கவுண்ட்ஸ் பண்ண முடியுதோ அத்தனை கவுண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு 20 செட்டு 2 தடவையும் அப்புறம் 30 40 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி எல்லாமே செகண்ட் டே அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே நான் எல்லாமே 40 கவுண்ட்ஸ் பண்ணேன். செகண்ட் டே எத்தனை கவுண்ட்ஸ் பண்ண முடியுதோ அத்தனை கவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 கவுண்ட்டோ இல்லைனா 10 கவுண்ட்டோ நம்ம பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ சைடில் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உடம்பை முன்னாடி கொண்டு வராமல் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணல. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நார்மலாக நான் வந்து 1 hour நான் என்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணேனோ அது அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப எடிட் ஒர்க் எதுவுமே பண்ணாமல். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ்ஸு, அப்புறம் சூரிய நமஸ்காரம், கோர் ஸ்ட்ரென்தனிங்க்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ், ஸோ இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன் லைக் ஓம் சாண்டிங் மட்டும் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இப்படியே நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களோட 1 hour ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் கண்டினியூஸாக என்னால் வந்து 60 80 100 அப்படின்னு பண்ண முடியல அப்படின்னா அதை 2 செட்டாவோ 3 செட்டாவோ பிரிச்சுக்கோங்க. ஸோ தனியாக பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ இல்லையோ, வால் சப்போர்ட்டில் பண்ணும்போது ரொம்பவே நல்லா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். பண்ணும்போதே உங்களோட சைடு லேட்ரல் பாடியில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த சைடு ஸ்ட்ரெச்சு வால் சப்போர்ட்டில் பண்ணும்போது உங்களோட குதிங்கால், காஃப் மசில்ஸு, பட்டக்ஸு அண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாமே வந்து வாலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சைட் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சையும் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். இப்போ கவுண்டிங்ஸ் கொடுக்கலாம். 3 4 5 இன்ஹேல் மிடில், எக்ஸேல் பண்ணும்போது சைடில் 6 7 8 9 10 11 12. கை ஸ்டிக்கில் இருந்து எடுக்கக்கூடாது, கையோடு சேர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32
33, 34, 35, 36, 37, 38, 39, 40. Three, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54. Okay. So I think ரெண்டு சைடும் சேர்ந்து நம்ம வந்து 25 பண்ணியிருக்கோம். ஸோ அரவுண்ட் 54 வரைக்கும் வந்திருக்கு. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ட்விஸ்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு கவுண்ட்டு மேலே கீழே இருந்தால் பரவாயில்லை. ஸோ நம்ம செல்ஃப் கவுண்ட் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் கவுண்ட் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவுண்ட்ஸ் ஒரு 4-5 நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ட்விஸ்டிங் அதே மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டு, ஸோ கை வந்து நேராக இருக்கணும். அதாவது கால் முடிஞ்ச அளவுக்கு திரும்பாமல் மேலே இருக்கிற ஷோல்டரை திருப்பி உங்களோட வயிறை வந்து ஸ்க்வீஸ் பண்ணுங்க. 5, 6, 7. இதுவும் 100 வரைக்கும் பண்ணலாம். எத்தனை வருதோ அத்தனை பண்ணுங்க. 9, 10, 11. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு சேர்ந்து தான் நான் ஒரு கவுண்ட் பண்ணுறேன். 12, 13, 14. ஸோ இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிறு குறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டொமக் மசில்ஸ் வந்து ரொம்ப பேக்டாக இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகும். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செட்டு 25 to 27 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்ம ரைட்டு லெஃப்ட்டு சேர்ந்தா 50 பண்ணியிருக்கோம். ஸோ இது அதுலேயே வேரியேஷன். ஸோ ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது வந்து ஹேண்டு கொஞ்சம், ஏன்னா நிறைய ஸ்டிக் வச்சு பண்ணும்போது ஹேண்டு கொஞ்சம் பெயினாக இருந்ததுனால ஹேண்ட்ஸ் வந்து நான் தலையில் வச்சுட்டு பண்ணுறேன். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 and relax. Okay, extra 5 counts பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் திரும்பும்போது எக்ஸேல் பண்ணணும், நடுவில் வரும்போது இன்ஹேல் பண்ணணும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டிக்கை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து முடிஞ்சிடுது. இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது சூரிய நமஸ்காரம்.
ஸோ சூரிய நமஸ்காரம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா 12 ரவுண்ட்ஸ் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 3 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட்ஸ் ஒரு நாளாக 2 ரவுண்டாக ஏற்றிக்கோங்க. ரைட் லெக் பின்னாடி வச்சு அஸ்வசஞ்சலனா, மவுண்டைன் பர்வதாசன், கேட் அண்ட் ஜிக்ஸாக், கோப்ரா, மவுண்டைன். லெஃப்ட் லெக் முன்னாடி கொண்டு வந்து அஸ்வசஞ்சலனா, ஃபார்வர்ட் பெண்டிங், upright. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்லோவாக பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2-3 ரவுண்டுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங், லெஃப்ட் லெக் பேக் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். மவுண்டைன், கேட் அண்ட் ஜிக்ஸாக், கோப்ரா, mountain. Right leg between your hands, forward bending, upright position. Inhale upright, ஒரு ரவுண்ட் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட். Exhale forward bending. Inhale, right leg back. Exhale, mountain. Breath hold பண்ணிக்கோங்க cat and zigzagக்கு. இல்லைனா inhale, exhale பண்ணிக்கோங்க. Inhale, cobra. Exhale, mountain. Inhale, left leg forward, Ashwasanchalan. Exhale, forward bending. Inhale, upright. Exhale, position. Inhale, left side. Exhale, forward bending. Inhale, left leg back, maximum stretch. Pelvisல stretch feel பண்ணணும். Exhale, mountain. Hold your breath, cat and zigzag. Inhale, cobra. Exhale, mountain. Inhale, right leg between your hands. Exhale, forward bending. Inhale, upright. Exhale, position. ஸோ சூரிய நமஸ்காரம் எப்போவுமே பண்ணும்போது நல்ல நமக்கு கார்டியோ வாக் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது யோகாவில் கார்டியோ ஒர்க் அவுட்னா அது சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆசனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 upright, 2 forward bending, 3 right leg back. ப்ரீதிங்கோட கம்பைன் பண்ணி பண்ணுங்க. 5, 6, 7, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending,
15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9, 10, 11, 12. Faster. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12,
13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு 12 ரவுண்ட்ஸ். இப்போ ஷவாசன், படுத்துக்கலாம். கால் ரெண்டும் முன்னாடி நீட்டி முதுகு தண்டை கம்ப்ளீட்டாக கீழே வச்சு படுத்துக்கோங்க. ஷயன ஸ்திதி, பாதங்கள் ரெண்டும் தனித்தனியாக அகட்டி வச்சுக்கலாம். கைகள் ரெண்டும் உடம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். தலையை முதுகு தண்டோட நேர்கோட்டில் வச்சு ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு வச்சுக்கோங்க. உடலையும் மூச்சையும் இதய துடிப்பையும் கவனிக்கணும். உடம்ப கலட்டி போட்ட மாதிரி கீழே போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். ஜஸ்ட் உங்கள் பாடியை அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு பார்வையாளராக இருந்து உங்களோட முதுகுத்தண்டு கம்ப்ளீட்டாக கீழே இருக்கணும். உங்களோட பட்டக்ஸ் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், நெக் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கணும். காஃப் மசில்ஸ், தை மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சு உடம்ப ஒரு பார்வையாளராக இருந்து கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. வலது கால் பாதம் முதல் தொடை வரைக்கும் தளர்வாக இருக்கட்டும். இடது கால் பாதம் முதல் தொடை வரைக்கும் தளர்வாக இருக்கட்டும். உடம்பின் முன்பக்கம் தளர்வாக இருக்கட்டும். வயிறு, மார்பகங்கள், புஜங்கள், உடலின் பின்பக்கம், முழு முதுகுத்தண்டு, இடுப்பு, புஜங்கள் எல்லாம் தளர்வாக இருக்கட்டும். வலது கை விரல்கள் முதல் புஜங்கள் வரை தளர்வாக இருக்கட்டும். இடது கை விரல்கள் முதல் புஜங்கள் வரை தளர்வாக இருக்கட்டும். கழுத்து மற்றும் தலைப்பகுதி முழுமையாக தளர்வாக இருக்கட்டும். சுவாசத்தின் மீது கவனம். இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். ஆழமான சுவாசம். இப்போ மெதுவாக உங்களோட ஷவாசனத்தை விடுவிச்சுக்கலாம். இப்போ கோர் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். இப்போ கால் ரெண்டும் மடித்து வச்சுக்கணும். கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே ஸ்வஸ்திக் பந்தனால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கைகள் ரெண்டும் தைஸ்க்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தலைக்கு மேலே வச்சிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். கால் ரெண்டையுமே இந்த மாதிரி மடித்து கரெக்டாக ரைட் ஆங்கிளில் வச்சுக்கணும்.
ஸோ நீங்கள் கீழே இறக்கும்போது எக்ஸேல், மேலே ஏற்றும்போது இன்ஹேல். இதில் வந்து உங்கள் முட்டியை வந்து மடித்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. நீ வந்து ஒன்ஸ் ரைட் ஆங்கிளில் வச்சுட்டிங்கன்னா அங்கேயே தான் இருக்கணும். உங்களோட மூவ்மெண்ட் வந்து தைஸ்க்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட், நம்ம வெயிஸ்ட் ஜாயிண்ட்லேருந்து மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு உங்கள் டோஸை வச்சு ஃப்ளோரை டச் பண்ணிவிட்டு மேலே எடுத்தீங்கன்னா போதும். உங்களோட கோர் மசில்ஸில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தெரியும், உங்களுக்கு புல்லிங் தெரியும், ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பட் ரொம்ப சிவியர் பேக் பெயின் இருக்கும்போது தான் பெயின் இருக்கும், இல்லைன்னா நம்ம மடித்து பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 20 to 25 கவுண்ட்ஸ், 2 ரவுண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் 100 கவுண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது 20, 20, 40 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 25, 25 அந்த மாதிரி 5 கவுண்ட்டாக ஏற்றி நீங்கள் பண்ணலாம். இப்போ மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் அதே இது தான், நான் கவுண்டிங்கோடு கொடுக்குறேன் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லெக்கை 90 டிகிரி எடுத்துக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 20. ஓகே, ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 செட்டு நம்ம பண்ணுறது, நீங்கள் 3 to 4 செட்ஸ் கூட பண்ணலாம், இல்லை ஒரு செட்டுக்கே நிறைய கவுண்ட் பண்ணி 100 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக இதே இது 2 காலை வச்சு பண்ண போகிறோம். டோ கொஞ்சம் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோஸை டச் பண்ணி மேலே எடுக்கணும் ரைட் ஆங்கிளில். 3 4 5, இதில் தைஸ் 2 பக்கத்தில் இருக்கணும். 6 7, கண்ட்ரோலாக கீழே இறக்கி மேலே ஏற்றுங்க. 8 9 10 அண்ட் ரிலாக்ஸ். ஸோ அதை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 10 கவுண்ட்டாக நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா 5 15 15 20 20 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் 2 ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பெல்விஸில், தைஸில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு தெரிஞ்சிருக்கும், லோவர் அப்டாமனில். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட். இப்போ மறுபடியும் அதே 90 டிகிரி ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம். லெக் 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் கவுண்டிங்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் ரிலாக்ஸ். கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து லெக்ஸ் 2மே மேலே லிஃப்ட் பண்ணி 90 டிகிரியில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் லெக் மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெக்ஸ் 2ம் நேராக 90 டிகிரிக்கு மேலே நீட்டி வச்சுக்கோங்க. கைகள் 2மே இடுப்புக்கு கீழே வச்சுக்கலாம், இல்லைனா தலைக்கு மேலே ஸ்வஸ்திக் பந்தனால் வச்சு.
எக்ஸேல் பண்ணும்போது கீழே இறக்குங்க, இன்ஹேல் பண்ணும்போது மேலே ஏற்றுங்க. ஆல்டர்னேட்டாக பண்ணணும். 3 4 உங்களுக்கு ஸ்டொமக்கில் நல்ல புல்லிங் தெரியும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 21 22 23 24 and relax. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லெக்ஸை ஃபோல்ட் பண்ணி உடலையும் மூச்சையும் கவனிங்க. தைஸ் அண்ட் கோர் ஏரியாவை வாட்ச் பண்ணுங்கள், பெல்விஸ் ஏரியாவை வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அதே ஸ்ட்ரெச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 and ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ரெண்டும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஷவாசனில் படுத்துக்கோங்க. உடலையும் மூச்சையும் கவனிக்கணும். ஜஸ்ட் உங்கள் பாடியை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தீர்க்க சுவாசம். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிற ஸ்ட்ரெச்சு சைக்கிளிங். கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே நீட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா தைஸ்க்கு கீழே, உங்களோட வெயிஸ்ட்டுக்கு கீழே அடியில் வச்சுக்கலாம். சைக்கிளிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லோவர் பேக் பெயின் இருக்கிறவங்கெல்லாம் தலைக்கு மேலே நீட்டாமல் கை கீழேயே வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ரொட்டேஷன் பண்ணணும். காலை மேலே இருந்து கீழே வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுங்கள். 3 4 5 ஆல்டர்னேட்டிவ் லெக்ஸாக பண்ணணும். 6 7 ஸ்டொமக்கில் நல்லா புல்லிங் ஸ்ட்ரெச்சிங்கை ஃபீல் பண்ணுங்கள். கால் மேலே ஏற்றும் போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல வயிறு வரைக்கும் மடித்து கொண்டு வந்து மேலே ஏற்றுங்க. 9 10 பரிவாஸில் 10 9 8 2 லெக் ரொட்டேஷன் சேர்ந்தது தான் ஒரு கவுண்ட்டு. அதனால தான் நம்ம 10 பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பண்ணுறதை விட ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். 9 10. ஸோ இதை 10-10ஆக 5 ரவுண்ட்ஸ் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ சைக்கிளிங்லாம் 100 ரவுண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 1 மந்த் 100 ரவுண்ட்ஸ் பண்ணோன்னா இன்ச் லாஸ் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க லோவர் பாடியில். போத் லெக் சைக்கிளிங் ஆல்டர்னேட் சைக்கிளிங் ரெண்டுமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 and relax. ஸோ உங்களோட தைஸு, லோவர் அப்டாமினல் மசில்ஸு, பட்டக்ஸு, வேஸ்ட் இது எல்லாமே இதில் வந்து நல்லா டோன் ஆகும். டைஜஷனுக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரவுண்டு 1 2 3 4 5 6 7. இப்போ கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உடம்பையும் மூச்சையும் கவனிக்கணும். உடம்புல எங்கெங்கே ஸ்ட்ரெச்சு தெரிஞ்சதோ அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிங்க. ஒவ்வொரு தடவை ரிலாக்ஸேஷன் பண்ணும்போதும் கம்ப்ளீட்டாக உடம்பை கலட்டி போட்ட மாதிரி கீழே போட்டுறணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ரிவர்ஸ் க்ரன்ச்சஸ் தான் பண்ண போகிறோம். கால்கள் ரெண்டும் தலைக்கு மேலே நீட்டிட்டு கால் ரெண்டும் நேராக வச்சு இன்ஹேல் கீழே, எக்ஸேல் பண்ணும்போது பாடியை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அவங்களோட டோஸை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது உங்களோட கோர் மசில்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். அப்பர் ஸ்டொமக், மேல் வயிறு குறையிறதுக்கும் டோன் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஷோல்டர்ஸ், அந்த ஆம்பிட்க்கு கீழே இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே இதில் நல்லா டோன் ஆகும். ஸோ நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணுறத விட வால் சப்போர்ட்லையும் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் 40 கவுண்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ரவுண்டுக்கு 20ல் ஆரம்பித்து 25 30 35 40 அப்படின்னு ஒரு நாளைக்கும் 5 கவுண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நம்ம வால் சப்போர்ட்டில் பண்ணோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா வால் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம தனியாக பண்ணும்போது நமக்கே தெரியாமல் லைட்டாக நீ வந்து நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிடுவோம். அதே இது வால் சப்போர்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோ அளவில் டச் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும். லெக்கு 90 டிகிரியில் வச்சுட்டு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேட் வந்து வால் பக்கத்தில் போட்டுக்கோங்க. படுத்துட்டு கால் ரெண்டும், அதாவது படுக்கும்போது உங்களோட ஹிப்பு வந்து கம்ப்ளீட்டாக சுவருக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு படுத்துக்கோங்க. கேப்பே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கால் வந்து மேலே நீட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த போஸ்டரே வந்து பேக்குக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸ்பைனுக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும். ஸோ படுத்துட்டு கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே நீட்டி டோஸை ஸ்ட்ரெச் பண்ணி இன்ஹேல் பண்ணும்போது கீழே, எக்ஸேல் பண்ணும்போது மேலே பாடியை லிஃப்ட் பண்ணி டோவை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாக பண்ணும்போது நான் டோஸை டச் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து சின் போன் வரைக்கும் தான் என்னோடய
கை வந்து போகும். ஸோ கவுண்டிங்ஸ் பண்ணலாம். 4, 5, 6, 7. அப்பர் ஸ்டொமக்கில் நல்ல ஒரு புல்லிங் தெரியும், ஒரு டைட்னஸ் தெரியும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இன்னொரு 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 21, 22, 23, 24, 25. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ணை மூடி உடலையும் மூச்சையும் கவனிங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக பேக்கை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் திரும்பி எழுந்துக்கலாம் வால் சப்போர்ட்டில் இருந்து. ஸோ நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம இடத்துல வந்து அடுத்த ஸ்ட்ரெச் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தீர்க்க சுவாசம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு மறுபடியும் கீழே படுத்துக்கணும். ஷயன ஸ்திதி. கம்ஃபர்டபுளாக கால் 2 முன்னாடி நீட்டி படுத்துக்கோங்க. அடுத்ததாக பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு எப்போவுமே இது ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும். 5 கவுண்ட்ஸுக்கு மேலே பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்கும். கோருக்கு அவ்வளோ நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 10 கவுண்ட்ஸ், 15 கவுண்ட்ஸ், 20 கவுண்ட்ஸ். ஸோ இந்த சைக்கிளிங் 2 சைக்கிளிங்குமே வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த்தனிங்காக கொடுக்கக்கூடியது. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட் பண்ணலாம். ஸோ கை 2 தலைக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் நீஸை வந்து நம்ம எல்போஸால் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே பைசைக்கிள் க்ரன்ச்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எடுத்துப்பேன். பட் அதுவும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கணும். எல்போ வந்து நீல டச் ஆகணும். மாற்றி மாற்றி முட்டியை மடித்து நீ டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, 5 பண்ணுங்கள், இல்லை 10 பண்ணுங்கள். 3 ரவுண்ட்ஸ் இல்லைனா 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ ட்ரை பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6. அவ்வளோதான் முடியுது. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். 6 ரவுண்ட்ஸ் தான் வருது அப்படின்னா 6 ரவுண்ட்ஸை 10 இல்லை 5 கொஞ்சம் கொஞ்சமாக 5 பண்ணிவிட்டு அப்புறம் மறுநாள் 6, 7, 8ன்னு ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இப்போ அடுத்தது ஃபைனலி ஷவாசன். கம்ப்ளீட்டாக பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உடலையும் மூச்சையும் கவனிக்கணும். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். சுவாசத்தோட சப்தத்தை கேளுங்க. கம்ப்ளீட்டாக இப்போ பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தீர்க்க சுவாசம். மெதுவாக டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்தது பவன் முக்தாசன். நீஸ் ரெண்டும் ஹக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அங்கேயே இருக்கணும். ஜென்டிலாக சுலப பவன் முக்தாசன். ஹெட்டெல்லாம் லிஃப்ட் பண்ண வேண்டாம். ஸோ பேக் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். ஜென்டிலாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் திரும்பி எழுந்து உட்காந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது மத்ஸ்யாசன், ஃபிஷ் போஸ். ஸோ பிளாக்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மத்ஸ்யாசன் பண்ண போகிறோம். இது நம்மளோட செஸ்ட் அண்ட் ஸ்டொமக்கை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால டைஜஷனுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பத்மாசன் வச்சும் பண்ணலாம். லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டு மத்ஸ்யாசனாவும் பண்ணலாம். எல்போ சப்போர்ட் பண்ணி ஜஸ்ட்டு செஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணி த்ரோட்டை ஓப்பன் பண்ணி உச்சந்தலையை கீழே வைக்கணும். கைகள் ரெண்டும் ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உடம்புக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். இல்லைன்னா தலைக்கு மேலேயும் நீட்டிக்கலாம் உங்கள் பிரியந்தா. இல்லை ஸ்வஸ்திக் பந்தனால் கூட வச்சுக்கலாம். ஸோ கண்ணை மூடி முழு கவனமும் சுவாசத்தின் மீதும் வயிறுலையும் செஸ்ட்லையும் ஏற்படுற அந்த ஸ்ட்ரெச் மேலேயும் இருக்கணும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் 1 minute 2 minute இல்லைனா 3 minutes வரைக்கும் பண்ணலாம். அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ பேக் ஸ்ட்ரெயின் ஆகிறவங்க பேக்கில் வந்து நம்ம நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது ஸ்பைனுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்பைனுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். தைராய்டு கிளாண்ட்ஸ் ஒர்க் ஆகும். தைராய்டு கிளாண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மத்ஸ்ய பந்தா பண்ணாங்க அப்படின்னா தைராய்டு வந்து பேலன்ஸ்டாக நமக்கு ஆகும். அங்கே இருந்து டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரெத் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் வச்சுட்டு இந்த ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரெத்தோட சப்தத்தையும் அந்த சைலன்ஸையும் ஃபீல் பண்ணுங்கள். சர்வாங்காசனா ஹலாசனாலாம் பண்ணும்போது இது ஒரு நல்ல கவுண்டர் போஸ்டராக இது ஒர்க் ஆகும். நெக்கில் இருக்கிற டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலி மணிப்புரஹா அண்ட் அநாஹத சக்ரா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சை யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்க, ஹிரண்யா, சிவியர் பேக் கண்டிஷன் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சிஸ் டைமில் இந்த ஆசனாவை பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த ஆசனா எல்லாருமே பண்ணலாம். லாங் ஹோல்டிங் நம்ம பண்ண அந்த ஆசனாவோட எஃபெக்டிவ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். கம்ப்ளீட் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இந்த ஆசனத்தையே இன்னமும் பத்மாசனில் இருந்து பண்ணோம் அப்படின்னா அது இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா பெல்விஸ்க்கு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும், தைஸ்க்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், நம்மளோட கால்கள் ஆங்கிள் அதெல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம ரிலாக்ஸேஷனை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால கால் நீட்டி வச்சுட்டு பண்ணுறோம். மூச்சையும் அமைதியையும் கவனிங்க. இப்போ மெதுவாக ஆசனாவை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணும்போது லாங் ஹோல்டிங் பண்ணால் ஜாக்கிரதையாக ரிலீஸ் பண்ணணும். மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்போ சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் மெதுவாக பிளாக்ல இருந்து பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆசனா பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கவுண்டர் போஸாக நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணணும். ஏன்னா லாங்காக நம்ம பாடியை வந்து பேக் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம்.
லீன் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சிமோத்தாசனாவோ ஜஸ்ட்டு வந்து உங்களோட டோஸை பிடிச்சிட்டு ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட முதுகு தண்டை நேராக்கி கீழே வளைக்கணும், ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் உங்களோட அந்த ஸ்பைன் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுவாசத்தின் மீது கவனம். செஸ்ட் அண்ட் ஸ்டொமக் தைஸில் டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரென்தனிங் மூவ்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். மத்யாசனாவும் பச்சிமோத்தாசனாவும் வயிறு குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி வசதியான ஒரு தியான ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். சித்தாசனம், பத்மாசனம், ஏதாவது ஒரு வசதியான ஆசனத்தில் உட்காந்து இப்போ நம்ம பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். கைகள் சின் முத்ரா இல்லை ஞான முத்ரால. கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பயிற்சி பண்ண போகிறது கபால்பதி பிராணாயாமா. ஸோ 1 minute இல்லைனா 2 minutesக்கு கண்டினியூஸ் கபால்பதி பண்ணலாம். நம்ம எல்லாமே கோர் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கோர் மூவ்மெண்ட்க்கு பண்ணுறோம். அதனால் கபால்பதி பிராணாயாமா செலக்ட் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டட் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். நம்ம ஆல்டர்னேட் கபால்பதி பண்ணுறோம். 2 நாஸ்ட்ரில்ஸ்லையும் மாற்றி மாற்றி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். கண்டினியூ பண்ணுங்கள். டைமர் ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம், கரெக்டாக 1 நிமிஷம் பண்ணுறதுக்கு. உங்களோட எக்ஸலேஷனோட சப்தத்தை கேட்டுகிட்டே பண்ணுங்கள். கபால்பதி உங்களோட ஃப்ரண்ட் லோப் ரீஜியனை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெயினில் தாட்ஸை வந்து நெகட்டிவ் தாட்ஸை கம்மி பண்ணுறதுக்கும், டைஜஷன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் அண்ட் டோனிங் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நரம்பு மண்டலத்தை இது நல்லா பேலன்ஸ் பண்ணுது, நாடிகளை பியூரிஃபை பண்ணுது. புலன்களால் ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன சிதறல்களை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கும், நுரையீரலை பேஸ் பண்ணின பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நுரையீரலை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணுது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ணை மூடி உடலையும் மூச்சையும் கவனிக்கணும். ஒரு பார்வையாளராக இருந்து உங்கள் உடலை கவனிங்க, உங்கள் ஹிருதய துடிப்பை கவனிங்க, உங்கள் சுவாசத்தை கவனிங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக தீர்க்க சுவாசம். ஒன்ஸ் உங்களோட பிரெத்து கம்ப்ளீட்டாக செட்டில் ஆனதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம ரெடி ஆகலாம். தீர்க்க சுவாசம். சுவாசம் உள்ளே போகும்போது வயிறு, மார்பகங்கள், புஜங்கள் விரியணும். வெளியேறும்போது புஜங்கள், மார்பகங்கள், வயிறு சுருங்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறது நாடி சுத்தி பிராணாயாமா.
ஸ்லோ ஸ்டெடி அண்ட் டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் நம்ம இடைக்கிளை பின்கிளை 2 நாடிகளையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு அனுலோமா விலோமாவா டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷனில் தான் இங்கே பண்ணுறோம். இடது நாசியில் சுவாசத்தை நல்லா உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக வெளியேற்றணும். வலது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளே இழுத்து இடது நாசி வழியாக வெளியேற்றணும். இதை எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியறதோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு தீர்க்கமான நிதானமான ஆழமான சுவாசம். சுவாசத்தோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கவனிச்சிட்டே பண்ணுங்க. உங்களோட நுரையீரல் முழுசாக நிறையட்டும். நாடிகள் கீழே வரைக்கும் எனர்ஜி பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி நல்ல எனர்ஜி கெயின் ஆகட்டும். கண்டினியூ பண்ணுங்க அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு. நாடி சுத்தி பிராணாயாமத்தை 5 நிமிடங்களோ 10 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம பயிற்சிகளை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கவுண்டிங்ஸை வச்சு கூட இந்த பிராணாயாமத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் நாஸ்ட்ரில் கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் அந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும். ஜஸ்ட் உங்கள் மனசும் உடலும் பிராணனும் அமைதியாக இருக்கிறத கவனிங்க. நீங்கள் முழுமை இப்போ அடுத்ததாக நம்ம ஓம் சாண்டிங் பண்ண போகிறோம். இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும்.
கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட் பாடியையும் ப்ரீதிங்கையும் அப்சர்வ் பண்ணுங்கள். கைகள் 2 ரப் பண்ணி ஜஸ்ட்டு ஜென்டிலாக உங்களோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடியும் அந்த மாதிரி ரப் பண்ணி எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு யோக முத்ரா ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி ஃபார்வர்ட் பெண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம யோகா ப்ராக்டிஸ் முடித்தாச்சு. ஹரி ஓம்.